இந்த தடவை வீட்டை விட்டு வெளியில போறது நான் இல்ல, நீதான். அதுக்கான அறிகுறி எல்லாம் இந்நேரம் உனக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்குமே. எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா அத ஓ வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா யாரு? என்னம்மா சத்யா? நான் பாட்டு பேசாம பொங்கல் வச்சுட்டு வெளியில போயிருப்பேன். என்ன மறுபடியும் தூக்கி வீட்டுக்குள்ளே விட்டுட்டேமா? இப்ப போல நான் எப்படிமா போவேன்? அன்னைக்கே நான் கேட்ட அந்த 11 கோடி கொடுத்துருந்தேன்னா இன்னத்துக்கு நான் எங்கேயோ போய் ஃபாரின்ல செட்டில் ஆகி ஹாப்பியா இருந்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு பெரிய இவ மாதிரி உன் ஃப்ரெண்டையும் போலீஸையும் வச்சு என்ன உள்ள தூக்கி வச்ச. இப்ப என்னாச்சு? இப்ப பார், உன்னால உள்ள போனானு இப்ப உனக்காக ஜாமீன்ல வந்திருக்கேன். அப்போ நீதான் அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்க. எஸ் மை டியர் லேடி, நானே தான். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் என்ன தவிர வேற யாராலும் செய்யவே முடியாது. நானே தான் அர்ஜுன் கிட்ட பிரம்ம ரகசியத்துல அவன் காதுல ஓதுன. இடியட். இந்த விஷயம் மட்டும் நல்லன பார்க்க தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? இடியட். இந்த விஷயம் மாமியார் செல்வநாயகிக்கு தெரிஞ்சா நீ என்ன ஆகணும்னு தெரியுமா? சத்யா, அர்ஜுனுக்கு தெரிஞ்சது வெறும் சாம்பிள் தான். எனக்கு பணம் கூட உன்கிட்ட எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்துருப்பேன். கடைசியா கோர்ட் வாசல்ல கூட உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், நீ ஏத்துக்கவே இல்லை. இப்போ அனுபவி, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கே போக போக புரியும். வேண்டாம் சஞ்சய், நான் மறுபடியும் உன்னை வார்ன் பண்றேன். நல்லபடியா வாழ்ற ஒரு குடும்பத்தை கெடுத்து நீ உருப்படியா வாழ்ந்துட மாட்ட. இது நான் கேட்ட 11 கோடி. இது உன் வாழ்க்கை. இதுதான் தராஸ். அடடா, நான் கேட்ட 16 கோடிக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. உன் வாழ்க்கைக்கு வெயிட்டே கம்மி. அதனால நான் தான் ஜெயிச்சேன். உன் வாழ்க்கை காலி. அங்கதான் உன் வாழ்க்கை கடைசியா போய் முடிய போகுது. கெட்டது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தோத்துரும். நல்லது தோக்குற மாதிரி இருந்தாலும் அது கடைசியில ஜெயிச்சிரும். இதுதான் வரலாறு. அந்த வரலாறு மாத்த தாண்டி நான் வந்திருக்கேன். மறந்துடாத. அர்ஜுனோட பர்சனல் செக்ரட்டரியா வந்திருக்கேன். இனிமே மெயின் ஆட்டமும் நான் தான். உன் அழிவும் என்னாலதான். மரியாதையா வந்து அர்ஜுனோட பர்சனல் ஃபைல்ஸ் எடுத்து கொடு. உன் வாழ்க்கையை நாசம் பண்ண ஐ எம் வெயிட்டிங். எல்லாம் சரியாயிடும் செல்வா. சஞ்சய், மேடம் இங்க வா. மேடம், ஆமா, என்ன திடீர்னு என் பையன் கிட்ட ஜாயின் பண்ணிருக்க? ஐ அம் ஷாக்ட். இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு மேடம்? ஏன்பா, ஓ நலன் மாமா கிட்ட இல்லாத கம்பெனியா இல்ல அவர் பண்ணாத பிசினஸா? அதான் நானும் யோசிக்கிறேன். சார், மேடம், நீங்க 2 பேரும் என்ன சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. சேச்சே, சந்தேகம்லாம் இல்லப்பா. சந்தேகப்படணும் சார், அதான் நியாயம். என் ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க சார். எனக்கு ஏகப்பட்ட பிசினஸ் டேலண்ட் இருக்கு. பட் என் மாமா நலன் என்ன என்கரேஜ் பண்ண மாட்டாரு. நான் எத்தனை நாளைக்கு தான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம இருக்க முடியும்? மேடம், நீங்களே சொல்லுங்களேன். சரி, நான் என்னதான் ஒர்க் பண்ணாலும் அது என் மாமாவோட கம்பெனி. எனக்கு எந்த கிரெடிட்டுமே கிடைக்காது. எல்லா கிரெடிட்டுமே என் மாமாக்கு தான் போகும். நான் வளர்ந்தாலும் அது என் மாமாவால தான் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அர்ஜுன் கிட்ட சேர்ந்துட்டேன்.
அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மேடம். அர்ஜுன் கிட்ட சூப்பர் பிசினஸ் டேலண்ட் இருக்கு. அவரும் இள ரத்தம், அவரும் நிறைய சாதிக்கணும் துடிக்கிறாரு. ஆனா என் மாமா நலன் அவர் ஓல்ட் ஸ்கூல் ஆயிட்டாரு. அவர் பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் அறுத பழசாயிடுச்சு.